ஆண்டவர் இந்த காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரும் கண்களை மூடி பயபக்தியோடு தெய்வ சமூகத்தில் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் சமூகத்தில் எடுப்போமா? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த முதல் மணி நேரத்திலிருந்து அப்பா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லா சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நீங்க இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் நீர் பிரியப்படணும், எங்க ஆராதனையில் நீர் இறங்கி வரணும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் ஆண்டவரே நீர் சுகந்த காணிக்கையா எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுவீராக ஆண்டவரே. பரிசுத்த இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்கிறோம், பரிசுத்த இருதயத்தோடு உங்க சன்னதியின் முன்பாக வந்து நிற்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக, எங்கள் மத்தியில அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில அசைவாடுங்கப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் எங்களோடு நின்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு நின்றும். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு யோசனை சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு நின்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடுங்க ஆவியானவரே. மத்தியில் உலாவிடும், எங்களோடு நின்றும் வாசம் செய்யும், எங்களோடு நின்றும் வாசம் செய்யும், எங்களோடு நின்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் எங்களுக்கு முன்பதாகவே எங்களுடைய ஆராதனையில் பிரியப்பட்டு எங்கள் மத்தியில் உலாவுகிறீரே, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அபரிவிதமாக இந்த ஆராதனையில் ஆண்டவரே இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வரவேண்டிய முதல் பிள்ளைகளை விரைவாக அழைத்து வருவீராக. தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்து விடுதலையோடுமே பாடி ஆராதிக்க பரிசுத்த தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலையும் நாம் யாவரும் சேர்ந்து சந்தோஷமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். போற்றி துதிப்போம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும்
என்றும் மாறா தேவனை நாம் என்றும் பாடி துதிப்போம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதி. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தளித்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தளித்த அன்பை என்றும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு என்னும், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பில் ஜெயதொனியோட பாதுகாத்த என்றும் பாடுவேன். யோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் சேர்ந்து சொல்லுவோமா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம். அந்த நாமத்தை சொல்லி, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய
செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனே ஓ தாங்கியதே தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவா தயவாய் மாதயவாய் தாங்கியதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவா தயவாய் மாதயவா. நன்றியால் சேர்ந்து சொல்லுமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே 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 நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா. இந்த நாள் காலையிலும் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் நம்ம விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எல்லா விமென்ஸுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே வாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு விமென்ஸையும் இந்த சபையின் சார்பாக வி செலிப்ரேட் யூ, வி அப்ரிஷியேட் யூ. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள் ஒய்ஃபுக்கு உங்கள் டாட்டருக்கு விஷ் பண்ணீங்க? நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் பாஸ்டர் விஷ் பண்ணுவாங்களான்ட்டு. கரெக்டாக போகிறப்ப விஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ விஷ் பண்ணிடலாமா? உங்கள் ஒய்ஃபுக்கு விஷ் பண்ணிடுங்க. சில பேர் விஷ் பண்ணது பார்க்கலையே நான். ஓகே, வீட்டுக்கு போய் விஷ் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழும் நின்று தொடர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை அப்படியே நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா அவரை துதிக்கட்டும், நம்முடைய முழு உள்ளம் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. வெறும் வார்த்தைகளால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளால் அல்ல, எங்களுடைய வார்த்தைகளால் அல்ல, எங்களுடைய ஆத்துமா உம்மை பாடுகிறது, எங்களுடைய ஆத்துமா உம்மை துதிக்கிறது. வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவராக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்தினீங்க அப்பா, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்ற வசனத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். என்னுடைய ஆத்துமாவில் இருந்து ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த காலை நேரத்தில் உம்மைக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர். இன்னொரு முறை சொல்லும், ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே
என் உள்ளம் என்றோ. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? என்னுடைய ஆத்துமா பாடுகிறது, என் முழு உள்ளம் என் தேவனை துதிக்கிறது. சந்தோஷமாக கரங்களை தட்டி இந்த தேவனை காலை நேரத்தில் உயர்த்துவோம். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே. இன்னொரு முறை சொல்லுவோமா? ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே. உதடுகளால் அல்ல, உள்ளத்திலிருந்து பாடுவோமா? பாடிடுதே ஆத்துமனேசரே சுவை. துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று, துதித்திடும் என் உள்ளம் என்று, போற்றிடும் என் உள்ளம் என்று. என் முழு உள்ளம், என் முழு உள்ளம் தேவனை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுவோமா? என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும். கரங்களை தட்டி சொல்லுமா? ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே. சந்தோஷத்தோடு ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணீர் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணீர் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்து சென்று சொல்லுவோமா? ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே. ஆத்துமாவிலிருந்து அவருக்கு நேராக துதிகள் எழும்பட்டும், ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம். சொல்லுங்க, துதித்திடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே,
ஏற்றுக்கொண்டேன். இயேசுதான் இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டம். சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்கும். பாடாமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், யாரை நான் சொல்லும்மை பாடாமல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதியும் உமக்கே. மகிமைப்படுத்துவோமா, துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும், என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கடைசியாக ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும். உம்மை துதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு எல்லா துதியும் எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படியே துதிப்போமா? வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை துதிக்கலாமா? வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதப்படியுமாக இருக்கிறது. கிரகிக்க கூடாத நன்மைகளையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் அவர். ஓ ரபாலா ஷேகேதே, அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், அதை ஆளுகை செய்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அண்ட சராஸ்திரங்களை சிருஷ்டித்து அதை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்க, ஆண்டவரே, உங்கள் நாமத்தை சொல்லுவதற்கு ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரமாக இருக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் நாமத்தை துதிக்க ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஜனமாக எங்களை ஏற்படுத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார். ஓ ரபாலா ஷேகேரே பாலா கதரபா. அவரை பற்றி யோசிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லையே. ஓ ரபாலாஷே, நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தனைகளை அவருக்கு நேராக திருப்பி அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகதரபா, ஓ ரபா ஷேகேதே. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாம் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்பா, அப்பா, கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஷகதரபா, ரிபஹஷே. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகதரபா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். விலகாத பிரியாத உம்
செல்லும் மேகம் நீ. எங்களை விட்டு விலகாதவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உங்க பிரசனம் எங்களை விட்டு விலகாமல் மட்டும் காக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் மாறினது, மனிதர்கள் மாறினார்கள், ஆனால் நீங்க எங்களை மட்டும் மாறாமல் எங்களோடு கூட இருந்து எங்களை உங்க கிருபை மாறலே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த விலகாத மேகம், விலகாத பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. எல்லா துதியும் எல்லா கனத்தையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஹாப்பி விமென்ஸ் டே எல்லா பெண்களுக்கும். சபையின் அறிவிப்புகள். எல்லா வாரமும் 2 ஆராதனை நடக்கிறது. முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8:15 வரை, இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:45 வரை, அடுத்து தொடர்ந்து 10:45 12 மணி வரை சண்டே ஸ்கூல் நடைபெறும். இந்த 40 நாள் ஜெபம் காலை 5:15 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், பின்னர் 11:30 12 மணி வரைக்கும் ஜெபம் ஃபோன்லேயும் ஜூம் மீட்லேயும் நடக்கிறது. அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லீடர்ஸ் மீட்டிங் இன்றைக்கி ஈவினிங் 6:30 ஆராதனையோடு, மாலை ஆராதனையோடு அதுவும் தொடர்ந்து நடக்கும். ஊழியத்தில் விருப்பம் உள்ளவர்கள், புதிதாக சேர்கிறவர்களும் மாலை லீடர்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது 2வது வாரமாக இருப்பதினால் சர்ச் பில்டிங்காக நம்ம ஆஃபரிங் கலெக்ட் பண்ணுறோம். அது சுபேதா சிஸ்டர் கிட்ட முதல் ஆராதனையிலையும் 2வது ஆராதனையில் ஹரிதா சிஸ்டர்கிட்டையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய போதகருக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு, 10th 12th எல்லா பசங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அநேகர் பலவீனமாக இருக்கிறாங்க, அவர்களையும் உங்களுடைய ஜெபத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னையா
அன்பான சகோதரிகளே, அனைவருக்கும் சபையின் சார்பாக இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பெண்களை மதிப்பும் அழகும் வலிமையும் மற்றும் தேவன் அவர்களை எப்படி உருவாக்கினார் என்பதை நினைத்து நன்றி கூறும் நாள். வேதாகமம் பெண்களை மிகவும் உயர்வாக மதித்து பேசுகிறது. நீதிமொழிகள் 31:30 கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று கூறுகிறது. இதன் மூலம் உண்மையாகவே அழகு வெளிப்புறத்தில் அல்ல, கர்த்தருக்குள் இருக்கும் வாழ்க்கையில் தான் உள்ளது என்பதை நாம் அறிகிறோம். தேவன் பெண்களை ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக படைத்தார். குடும்பத்தை கட்டி எழுப்பவும், அன்பை பகிரவும், அடுத்த தலைமுறைகளை நல்வழியில் நடத்தவும் பெண்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஒரு நல்ல தாயாய், நல்ல சகோதரியாய், நல்ல நண்பராய், ஒரு நல்ல வழிகாட்டியாய் இருக்கிறார்கள். வேதாகமத்தில் பல வலிமையான பெண்களை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் தன் ஜனங்களை தைரியமாக நின்றாள் தேசத்திற்காக. ரூத் தன் விசுவாசத்திலும் அர்ப்பணிப்பிலும் ஒரு முன்மாதிரியாக இருந்தாள். மரியா தேவனுடைய சித்தத்துக்காக கீழ்ப்படிந்து உலகத்தின் இரட்சகரை பெற்றெடுத்தார்கள். இந்த பெண்கள் எல்லாம் தேவன் பெண்களை எப்படி மகிமையான பணிக்காக பயன்படுத்தார் என்பதை காட்டுகின்றன. இப்பொழுது ஒரு சில ஜபங்களுக்காய் நம் பெண்களுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி தேவன் இந்த உலகத்தில் நம்மளை ஒவ்வொருத்தரும் பெண்களாகி நம்மளை ஒவ்வொருத்தரையும் தேவன் இந்த உலகத்தில் படைத்து இருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, அந்த உலகத்தில் அப்பா அந்த நாளில் நாங்கள் மகளிர் தினமாய் கொண்டாடப்படுகிற அந்த நாளில் விசேஷமாக எங்களை ஒவ்வொருத்தரும் நீர் அழகாய் படைத்திருக்கீங்க தகப்பனே. அதுக்காக நன்றி தகப்பனே. அநேக ரோல்ஸ் நாங்கள் ஃபேமிலிஸ்லேயும் அந்த சமுதாயத்திலையும் அண்டரே அப்பா சபையிலையும் அண்டரே எங்கள் நீர் வைத்ததுக்காய் கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, அந்த நாளில் கர்த்தாவே மகளிர்களாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களை படைத்த நோக்கங்கள் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனேன்னு சொல்லுவோமா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து பெண்களாகி நாம் தேவனுடைய சமூகத்திலே அதன்படி நடக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளை பாராட்ட முடியாது நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே ராஜா. கர்த்தாவே நீர் அப்பா எங்களை படைத்திருக்கிற நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா. கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே எங்களை நாங்கள் அதற்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. அநேக இந்த நாட்களில் பெண்களுக்கான பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய பாதுகாப்பு தேவைப்படுது. சிறு பிள்ளைகள்லேருந்து பெரிய பெண்களுக்கு வரையும் அநேக பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நிறைய இடத்துலலாம் பெண்கள் இன்னமும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. அதற்காக நம்ம ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை அநேக இடத்துல கடத்தப்படுறாங்க. இந்த விஷயங்களுக்காக நம்ம ஜெபிப்போமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் பெண்களுக்காக ஜெபிக்கிற விசேஷமாக ஆண்டவரே ஒவ்வொருவரோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே நீர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர்களை வரையும் ஆண்டவர் பெண்களாக எங்களை கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ கர்த்தாவே அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளரணும். கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும். அதுக்காக நம்ம சபையிலையும் சமுதாயத்திலையும் குடும்பத்திலும் கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக விஷயங்களை கர்த்தர் நம்மளை உருவாக்கணும், எழுப்பப்படணும் என்று ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. வேதத்திலும் ஆண்டவரே ஜெபத்திலும் அதிகமாக பெண்கள் அப்பா அதிகமாக உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. அன்றே வேதத்தில் அநேக அப்பா ஸ்திரீகள் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிச்சு தாங்க தகப்பனே. அப்பா தேபோராலாய், ரூத்தா, எஸ்தராய் அப்பா இருந்தது போல கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எங்களை எடுத்து அப்பா ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நன்றி, 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 நன்றி. அதே போல நம்ம பெண்களாகி எமக்கு தேவன் பலத்தையும் ஞானத்தையும் தேவன் தரும்படியாக ஜெபிப்போமா. கர்த்தர் தேவன் நமக்கு நல்ல பலனையும் ஞானத்தை குடும்பத்தை கட்டி எழுப்பவும்
தேவன் நம்மளுக்கு அதிகமான ஞானத்தை தரணும். இந்த நீதிமொழிகள் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஸ்திரீயானவள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கையினால் அவங்கள இடிக்க முடியும், ஒரு குடும்பத்தை இடிக்க முடியும், கட்டவும் முடியும். தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை கட்டப்படுறதுக்கு நமக்கு எந்தெந்த இடத்துல ஞானம் வேணுமோ அந்த இடத்துல தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நன்றி 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 தகப்பனே. கர்த்தாவே, எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தேவன் தருவீராக தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பாதிலும் ஞானமாய் ஆண்டவரே அறிவாய் நடந்து கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே, எந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இல்லாதபடி தகப்பனே, குணஸ்தான ஸ்திரீயாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே, எங்கள் ஸ்திரீகள் அப்பா ஆண்டவரே, பெண்களாக எங்களுக்கு தேவன் பலத்தை தேவன் கட்டளையிடுவீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நீர் அப்படியே செய்ப்பதுக்காய் கொடான கொடி நன்றிகளை செலுத்துவோமா? நன்றி 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 நன்றி. இன்னும் விசேஷமாக நிறைய இப்போல்லாம் பெண்கள் லக்ஸரி லைஃப் வாழணுன்ட்டு ஏதோ வழியில் போயிடுறாங்க. அப்படி யாரோ விழுந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை பொறுப்பெடுக்க முடியாது. ஜெபிப்போமா? ஏன்னா இப்போ இருக்க நாட்களில் அநேக லைஃப் ஜாலியாக வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லா தவறான பாதைகளும் கடந்து போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கர்த்தர் அவர்களை தொட முடியாது. ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் இல்லப்பா இசப்பா விசேஷமாக தவறான பாதையில் யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ கர்த்தாவே அவர்களை தொடுவீராக தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் இப்பொழுது நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெண்கள் யாருமே அந்த மாதிரி தவறான பாதையில் கடந்து போகாத அப்படி கர்த்தாவே ஒவ்வொருத்தனையும் தொட முடியாது. ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் அப்போ வருங்காலத்தில் இருக்க பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்போ வருங்கால பிள்ளைகள் கர்த்தாவே நீரப்பா இப்பொழுதே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க வாழ்க்கைகள் அப்பா நல்வழியில் பட கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. அவங்கள தேவனை நடத்துவீராக. அடுத்த தலைமுறைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் உமக்கு உண்மையாய் ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கு உமக்கு அப்பா தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நீர் அப்படியே உதவி செய்வதற்காக கோடான கொடிகள் நன்றிகளை செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் பெண்களாய் ஆண்டவரே அப்போ சபையில் சேர்ந்து பெண்களுக்கு விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஆமென் என்று பதில் தருவீராக தகப்பனே. நீர் பாதுகாப்பும் ஞானத்தையும் ஆண்டவரே எங்கள் பெண்களுக்கு தரப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரப்பட போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நீரே ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் எல்லாருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய சபையில் உள்ள எல்லா பெண்களையும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரையும் சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லா பெண்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தலாமா? ஒரு முறை அவரை அப்ரிஷியேட் பண்ணலாமா? we celebrate you and we appreciate you. உங்களுடைய கரங்களில் இப்போ ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒன்று வரும். நம்முடைய சபையின் சார்பாக உங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக கொஞ்சம் பசங்க வேகமாக போங்க. ஜென்ஸ் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, லேடிஸ் எல்லோரும் கொடுக்கணும். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் நம்முடைய சபையின் சார்பாக ஒரு சிறிய க்ரீட்டிங். வேகமாக. ஸோ அதில் வாங்கி பார்த்தீங்கன்னா உள்ளே எம்டி ஸ்பேஸ் இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது, உள்ளே எம்டியாக இருக்கும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லையா, உங்கள் மனைவியை பற்றியோ அல்லது உங்கள் மகளை பற்றியோ உங்கள் அம்மாவை பற்றியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களோட பெண்கள் தொடர்பில் தான் இருப்பாங்க. உங்கள் அம்மாவோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ இல்லை யாருமே இல்லை, சர்ச்சில் நீங்கள் மட்டும்தான் வரீங்கன்னா உங்கள் பக்கத்தில் நம்ம பெண்கள் சர்ச்சில் உள்ள பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில வாழ்த்து அவங்கள பற்றி அப்ரிஷியேட் பண்ணி 2 வார்த்தை எழுதி கொடுங்க. இப்போ உடனே எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பெண்களுக்கு மற்ற எல்லோரும் எழுதி கொடுங்க, பெண்களும் இன்னொரு பெண்களுக்கு எழுதி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கிறீங்க, இன்னொரு லேடிஸ் இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது சர்ச்சில் ஒரு மெம்பராக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க. தனியாக இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் எல்லோரும் எழும்பி போய் இப்போ எழுதி கொடுக்கணும். இருக்கிற இடத்துல எழுத போகிறதில்ல. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, முக்கியமாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுதியிருக்கணும், ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் இப்போ விட்டால் வீட்டில் போய் எம்டி கார்டு அப்படியே பைபிளுக்குள்ளே தான் இருக்கும். அது ஒரு நாளும் இது மூடினதே முத்திரை போடப்பட்டதுன்னு கடைசி வரைக்கும் திறக்கவே மாட்டீங்க. அதனால் பக்கத்தில் உங்கள் ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க. எதுவுமே உங்கள் மனசில் வரலாம், ஒரு தேங்க்யூவாவது எழுதி கொடுங்க. உங்கள் மனைவி, உங்கள் அம்மா, உங்கள் மகள், அவங்களுக்கு ஒரு தேங்க்யூவாவது எழுதி கொடுங்க. இத்தனை வருஷமாக உங்களை
சோறு போட்டு பாதுகாத்து வீட்டில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஆண்கள்லாம் கொஞ்சம் எலும்பலாமே எலும்பி போய் உங்கள் மனைவிக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்களேன் டக்குன்னு. இதுக்கு தான் பக்கத்துலேயே உட்காந்துருந்துக்கிறீங்களோ? ஓகே, ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தொடர்ந்து நம்ம கடந்து செல்லுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து, கொஞ்சம் ஸ்லோவா. துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து நாமே தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் ஆமே. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி ஆமே துதித்து துதித்து ஆமே துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மறந்திருப்போம், துயரம் அனைத்தும். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திரு. ஒரே ஒரு முறை சேர்ந்து சொல்லுமா? துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஒருத்தர் நம்மளை பாராட்டுறது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? உங்களை யாராவது பாராட்டினா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எல்லா பெண்களும் கொஞ்சம் இப்போவே உங்கள் எல்லாருடைய முகத்திலும் நல்ல எனக்கு சந்தோஷம் தெரிகிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பாராட்டும் போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம். இட்ஸ் a டே டு செலிப்ரேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் பாராட்டக்கூடிய ஒரு நாள். அதனால் உங்களை போல் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆராதனை முடிஞ்சவொடனே எல்லாரையும் பார்த்து பாராட்டுங்க. வாய்ப்பு இருந்தால் அவங்க எல்லாருடைய பேப்பரையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதில் முன்பதாக ஒரு கோட் மட்டும் போட்டிருந்தேன். நீ இது என்ன கோட் போடலான்னு ஆன்லைனில் நிறைய என்ன பார்த்துட்டு கடைசி எதுவுமே எனக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை. அப்புறம் இது நானே ஒன்று என்னுடைய மனசில் வந்த ஒரு காரியத்தை தான் எழுதியிருக்கிறேன். அதில் போட்டிருக்கேன் என்னென்னா, there is no beauty greater than a woman who seeks God in prayer. You are such a woman and we celebrate you. ஜெபிக்கிற ஒரு பெண்ணை விட, அதாவது தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பெண்ணை விட அழகானவள் ஒருவரும் இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட அழகான ஒரு பெண், உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு பெண்ணை விட, a woman who prays, ஜெபிக்கிற பெண்ணை விட அழகானவர்கள் யாரும் இல்லை. அதை தான் நேற்று சரி என்ன கோட் பண்ண ரொம்ப நேரம் நானும் பாஸ்டமாகவும் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும்போது, ஆன்லைன்லேருந்து எடுக்கலை, என்னுடைய இருதயத்தில் வந்ததை நான் அப்படி கோட்டாக போட்டேன். இது தேவனே உங்களுக்கு தருகிற ஒரு அப்ரிசியேஷனாக நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற பெண்ணாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் மிகவும் அழகான பெண்ணாக இருக்கிறீர்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக நம்முடைய சபையில் உள்ள எல்லா பெண்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எனக்கு இன்னும் சபையில் ஊழியத்தில் இருக்க எல்லா பெண்களையும் எழுப்பி அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஆசை தான். நமக்கு நேரம் இல்லை, ஆனாலும் ஒரு நிமிடம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். சபையில் நான் ஊழியத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும், ப்ரேயர் டீமில் இருந்து அதிகாலை ஜெபத்தை நடத்துகிறவர்கள், உண்டியல் ஆஃபரிங் எடுக்கிறவங்க, கேர்சல்ஸ் எடுக்கிற லீடர்ஸ், இன்னும் உமன்ஸ் டிபார்ட்மெண்ட், சரி எல்லாத்துக்கும் பண்ணாலும் உமன்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமே நம்ம கைதட்டு இல்லாமல் நம்ம எஸ்தரக்காகவும் மகேஷன் வித்யாக்காகவும், மகேஷன் இல்லை வித்யாக்காகவும் எஸ்தரக்காகவும் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவங்களே வாழ்த்தலாமா? ஏன்னா நம்முடைய சபையில் உள்ள உமன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க தான் இந்த காரியங்களில் ஒழுங்குபடுத்தி பாஸ்டம்மாவோடு சேர்ந்து இதை செய்தார்கள். அவளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கைதட்டின எல்லா பெண்களும்
மாதந்தோறும் 3வது வாரம் மாலையில் நடக்கிற பெண்கள் கூடுகைக்கு நீங்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். பெண்களாகிய நீங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கும் காரியங்களை பார்ப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அந்த நாளில் அநேக காரியங்களை பாஸ்டர் அம்மாவும் அவர்கள் இணைந்து பிளான் பண்ணி நடத்துவார்கள். நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த வாரத்தில் நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த ஸ்கூலில் நம்ம கேட்டிருந்தோம். அந்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினார். நமக்கு ஈஸ்டருக்காக நடத்துவதற்காக அந்த இடத்தை நமக்கு அவங்க தந்திருக்கிறாங்க. அதுக்கான எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். ஏப்ரல் முதல் வாரத்தில் ஃபஸ்ட்டு சண்டே நமக்கு ஈஸ்டர் ஆராதனை கம்யூனியன் சர்வீஸாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் வைத்து நடைபெறும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக ஒழுங்கு செய்ய முயற்சி எடுக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சபையார் எல்லாரும் அதற்காக விசேஷமாக ஜெபியுங்கள். குறைந்தபட்சம் 200 ஆத்துமாக்களை நான் எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயாவே ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் பாஸ்டர் வருவாங்கங்களா? 200 ஆத்துமாக்களை எதிர்பார்க்குறோம் மினிமம். நீங்கள் எல்லாரும் அதற்காக ஜெபியுங்கள். தெரிந்தவர்களை அழைத்து வாருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாவை அழைத்து வந்தால் எங்கேயோ போயிடும். 300-400 ஆத்துமாக்களுக்கு போயிடும். நம்ம எல்லாரும் நமக்கு தெரிந்தவர்களை அழைப்போம், ஜெபத்தோடு அழைப்போம். இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபம் அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. தினந்தோறும் அதிகாலையில் ஜெபித்து அந்த நாளை துவங்க, சபையாரோடு சேர்ந்து ஜெபிக்க, சபைக்காக ஊழியங்களுக்காக இந்த பகுதிக்காக பாரத்தோடு ஜெபிக்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. தினந்தோறும் அதிகாலையில் ஒரு 45 நிமிடம் இந்த 40 நாட்கள் நீங்கள் ஒதுக்கி தேவ சமூகத்தில் வந்து காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னது போல் 4வது வாரத்தில் நம்மளுக்கு கப்பிள்ஸ் கேதரிங் இருக்கும். அதனால் குடும்பமாக 4வது வாரத்தின் மாலையிலே நமக்கு கப்பிள்ஸ் கேதரிங் இருக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவது என்று யோசித்த பொழுது நான் ஆல்ரெடி மோசேனுடைய 40 நாட்கள் 40 நாட்களைத்தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு பெண்கள் ஆராதனையாக இருப்பதனால பெண்களுக்காக விசேஷமாக அவங்களை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாகவும் நம்ம எல்லாரும் அவர்களை ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற விதமாகவும் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம். அதன் அடிப்படையில் பெண்களை குறித்து ஒரு 5 காரியங்களை இந்த காலை நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேச போதுமானவராக இருக்கிறார். இந்த பெண்கள் தினம் என்று இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மார்ச் 8 1900 அந்த காலகட்டத்திலிருந்தே இதை பின்பற்றி வருகிறார்கள். கடந்த ஒரு 100 ஆண்டுகளாகவே இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஆண்கள் தினத்தை யாரும் என்ன பண்ணுறதில்லை, இவ்வளோ பெருசாக கொண்டாடுதில்லை. நானும் நினச்சிருக்கிறேன் நிறைய முறை. மதர்ஸ் டே ரொம்ப பெருசாக என்ன பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபாதர்ஸ் டே அவ்வளோ பெருசாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. அதே போல் தான் பெண்கள் தினத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஆண்கள் தினத்தை அவ்வளோவாக நாம் அதை கண்டுகொள்வதில்லை. இது ஆண்களை கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக அல்ல. நேற்று நான் யோசிக்கும் போது என்னவென்றால், பெண்களை செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது நம்முடைய சமுதாயத்திலே ரொம்ப ரொம்ப கம்மி. பொதுவாகவே ஆண்களை மேலாக பார்க்கிற இந்த சமுதாயம் பெண்களை எப்போதுமே என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா மேலே வைத்து பார்ப்பதில்லை. அதனால தான் we take more time intentionally to appreciate and celebrate our women. இன்றைக்கு காலங்கள் மாறி வருகிறது. ஆனாலும் கூட ஸ்டில் அந்த ஒரு டேபு நமக்கு இருக்க தான் செய்யுது. நம்முடைய சமுதாயத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவோ குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்காக ஜெபிக்கவும், நம்முடைய சபையாக சமுதாயத்தில் உள்ள சூழ்நிலைகளுக்காக திறப்பில் நிற்பதும் ஒரு சபையினுடைய கடமை. நமக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்தா போதும். சமுதாயத்தில் நடக்கிறது குறித்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சபையினுடைய வேலை அது அல்ல. சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் சபை அங்கே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து ஜெபியுங்கள். நம்முடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையையும் நல்ல உயர்வுகளையும் சமத்துவத்தையும் நம்முடைய சமுதாயத்தில் தேவன் தரணும். இங்கிருந்து அது ஆரம்பிக்கணும், சபையிலிருந்து அது ஆரம்பிக்கணும். இங்கே இருக்கிற இந்த கல்ச்சர் சமுதாயம் முழுவதும் அது பரவுவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள்.
அதனால தான் உமன்ஸ் டேவை நம்ம இன்றைக்கும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு நம்ம வேதத்தில் இருக்கிறது நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்கள் தான் வீட்டினுடைய யார் தலைவர் யார் தான் அப்படின்னா ஆண்கள் தான். ஆனால் பெண்கள் யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். கால்களா? ஆண்கள் தான் குடும்பத்தினுடைய தலை. ஆனால் பெண்கள் யாருன்னா அந்த தலையே திருப்பக்கூடிய கழுத்து யார் தான்? பெண்கள் தான். பெண்கள் நினச்சாதான் தலை என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பக்கமும் திரும்பும். இந்த விளையாட்டாக சொன்னாலும் அதுதான் உண்மை. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்தால்தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசீர்வாதமாக இருக்கும், கட்டப்பட முடியும். பெண்கள் புத்தி உள்ள ஸ்திரீயாக இல்லை என்றால் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், அதே ஸ்திரீ புத்தி இல்லாமல் இருந்தால் தன் வீட்டை அவரால் என்ன பண்ணவும் முடியும் அப்படின்னா இடிக்கவும் முடியும். அப்போ வீடு என்பது நாம் ஆண்கள் நம்ம பணத்தை வைத்து நம்ம கட்டி விடலாம், வீட்டை கட்டி விடலாம், செங்கலை வைத்து வீட்டை கட்டி விடலாம். ஆனால் அது எப்பொழுது உண்மையான வீடாக மாறுகிறது? ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹவுஸ் கட்டிடலாம், ஆனால் ஹோம் அப்படிங்கிறது நாம் கட்ட முடியாது. ஒரு பெண் தான் ஒரு வீட்டை உருவாக்க முடியும், ஒரு பெண் தான் ஒரு வீட்டை அழகாக்க முடியும். ஒரு வீட்டினுடைய அந்த அட்மாஸ்பியர், குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை பெண் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நல்லா பாருங்கள், உங்கள் வீட்டில் லேடிஸ் ஒரு 5 நாள் ஊருக்கு போயிட்டாங்கன்னா வீடு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும் நமக்கு எல்லாருடைய வீடுகளில். அப்போது ஒரு பெண் தான் குடும்பத்தை அழகாக்க, வழிநடத்த, அதை கொண்டு செல்ல பெண்களால் தான் முடியும். அதனால தான் இந்த நாளில் பெண்களை விசேஷமாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஒரு 5 காரியங்களை வேகமாக சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறோம், எப்படி அவர்களை பார்க்கிறோம் என்பதிலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை வேகமாக சொல்லுகிறேன். ஒரு 5 காரியங்கள், 5 C's அதான் எடுத்து வச்சிருக்கேன். முதலாவது கிரியேஷன் ஆஃப் அ உமன். ஒரு பெண்ணினுடைய உருவாக்கம், ஆண்டவர்களை எப்படி உருவாக்குகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. The creation of a woman. ஒரு பெண்ணை தேவன் எப்பொழுது உருவாக்குகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 2:18 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஒரு பெண் எங்கே உருவாகிறாள் என்று சொன்னால், ஒரு ஆணினுடைய வாழ்க்கை ஒரு பெண் இல்லாமல் என்ன ஆகாது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஆமான்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்கள் யாரும் கை தூக்கணுமே தெரியலையே. சரி, ஓகே, பெண்களாவது கை தூக்கி அல்லேலூயா சொல்லணும். ஸோ ஒரு ஆணினுடைய வாழ்க்கை ஒரு பெண் இல்லாமல் என்ன ஆகாது அப்படின்னா இட் வில் நாட் பி கம்ப்ளீட். அதனால தான் சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. இட் இஸ் நாட் குட் ஃபார் த மேன் டு பி அலோன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைக்கிறார், இது நல்லது என்று கண்டார். மரம் செடி கொடிகளை படைக்கிறார், இது நல்லது என்று கண்டார். வானத்தையும் ஆகாய விரிவையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லா விலங்குகளையும் நடமாடும் பிராணிகளை எல்லாவற்றையும் படைக்கிறார். ஆண்டவர் இது எல்லாமே நல்லது என்று கண்டார். ஆனால் ஒன்று மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா, மனுஷனை படைத்து விட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது மனுஷனை படைச்சாச்சு, ஆனால் மனுஷன் தனிமையாக இருப்பது என்னது கிடையாது அப்படின்னா நல்லதல்ல. He needs a suitable helper. அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆதாமுக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்னா 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ என்ன இல்லை, ஏற்ற துணை இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆதாமை அயர்ந்த நித்திரை பண்ண வச்சுட்டு ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் கதையை கேட்குறது போல் இருக்குது. ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அதை பெண்ணாக உருவாக்குகிறார். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குகிறார். அப்போ இந்த பெண்கள் எங்கே உருவாகிறார்கள் என்றால் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவன் தருகிறார். இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நேற்று தான் அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை ஏற்ற துணை
நம்ம துணைனாக்க நான் எனக்கு நீ உதவி செய்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வச்சிருக்கிறான்னு நினச்சிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கிறார். விலா எலும்பு என்பது அவனுக்கு இணையாக தலையிலிருந்தோ காலிலிருந்தோ எடுத்திருந்தாருன்னா நான் உனக்கு மேலே நான் உனக்கு கீழே என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கு உலகம் அப்படி தான் வச்சுருக்குது. இன்றைக்கு உள்ள சமுதாயம் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வருகிறாங்க. தலையிலிருந்து வருகிற குரூப் இருக்குது, காலிலிருந்து வர குரூப், இப்படி எப்படிலாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இணையாக உன்னை போலவே ஒரு பெண்ணை உனக்கு துணையாக உதவியாக உன்னோட கூட தருகிறேன். அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா எஸ்ஸேர், EZER, எஸ்ஸேர் ஹீப்ரு வேர்ட். அது எந்த வார்த்தை என்றால் ஆண்டவரை பார்த்து நீர் எனக்கு உதவி செய்கிறவர், நீர் எனக்கு துணையானவர். அதுதான் பாடுறோமோ சொல்கிறோம். எல் எசேர் பாடுறோமா, எல் எசேருக்கு நன்றி உதவிகள் செய்தீர் நன்றி. அந்த ஏல் எசேர் அதே வார்த்தை தான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அதை எவ்வளவு தூரம் கனப்படுத்துகிற ஒரு இடத்தில் பெண்களை வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்க வேண்டிய, நினைவு கூற வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு அம்மாவாக நமக்கு என்ன பண்ணுற ஆண்டவர் ஒரு ஏசேராக உதவியாக தந்திருக்கிறார். வளருகிறோம், நமக்கு துணையாக ஒரு பெண்ணை தருகிறார். வளருகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணை நமக்கு மகளாக, இப்படி பெண்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வப்பொழுது நமக்கு உதவியாக தந்து கொண்டே இருக்கிறார். ஒன்றும் மறந்துடாதீங்க, நீங்கள் பெண்கள் இல்லாத நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற முடியாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் பெண்களை நமக்காக ஒவ்வொரு ஆணுக்காக உருவாக்குகிறார். ஸோ அதனால் எல்லா ஆண்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to appreciate all the moments. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த எல்லா பெண்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி செலுத்த வேண்டும். இங்கே தான் பெண்கள் உருவாகிறார்கள், இங்கே தான் இந்த கிரியேஷன் ஆஃப் த உமன் அங்கே தான் நடக்கிறது. அது அப்படி அடுத்து பார்க்கும்பொழுது கிரியேஷனுக்கு அடுத்தபடியாக கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அ உமன், பெண்களுடைய பங்கு. முதலாவது பெண்களுடைய படைப்பை குறித்து சொன்னேன். ரெண்டாவது பெண்களுடைய பங்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களுடைய பங்கு, அவளை பாப்பா இங்கே வராமல் பார்த்துக்கோங்க. பெண்களுடைய பங்கு என்பது அது மிக 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 அதிகமானது. அல்லேலூயா! எல்லா பெண்களும் அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா! ஏன்னா பெண்களுடைய பங்கு இந்த உலகத்தில் முக்கியமாக குடும்பத்தில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்த்து விட முடியுமா? ஒரு பெண் இல்லாமல் வளர்த்து விட முடியுமா? ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு பெண் இல்லாமல் ஒரு குழந்தையை நம்மால் வளர்க்கவே முடியாது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அதிகம் அப்படின்னா, அவள் இல்லாமல் அந்த குடும்பத்தை அடுத்த சந்ததிக்கே எடுத்து செல்வது என்பது இயலாத காரியம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. முக்கியமாக எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, எல்லா பெண்களுக்கும் விசேஷமாக சொல்ல விரும்புகிறது, நீங்கள் குடும்பத்தில் விரும்பின சமைக்கிற ஒரு ஆள் மட்டும் கிடையாது, வீட்டை அழகாக வைத்து கொள்ளக்கூடிய க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மட்டும் கிடையாது. நீங்கள் அடுத்த சந்ததியை, அடுத்த தலைமுறையை தேவனுக்குள்ளாக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாருடைய கைகள் இருக்குது அப்படின்னா எல்லா பெண்களுடைய கைகள் இருக்குது. நம்ம சாமுவேலை குறித்து வாசிக்கிற 1 சாமுவேல், அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். அந்த அன்னாளுடைய ஜெபம் அடுத்த ஒரு சந்ததிக்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஆசீர்வாதமாக இருக்குது. அன்னாளுடைய ஜெபம், அன்னாள் ஒரு சாமுவேலை தேவனிடத்தில் கேட்கிறார், தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேலை தருகிறார். அந்த சாமுவேல் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவா இருக்கிறான் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த தீர்க்கதரிசி எங்கே வருகிறான், வளர்ந்து தேவ சமூகத்தில் நிற்கிறான்னா அந்த அன்னாள் என்கிற ஒரு தாயினுடைய ஜெபம் எவ்வளோ முக்கியம், அவளுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ முக்கியம் அந்த குடும்பத்தில். அதனால பெண்கள், அதனால அந்த கோர்ட்டில் கூட நான் போட்டிருந்தேன், ஜெபிக்கிற ஒரு பெண்ணை விட அழகானவர்கள் ஒவ்வொருவரும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் எல்லாருடைய கைகளில் இருக்குது. நம்ம வேதத்தில் எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், அன்னாளை பார்க்கிறோம். நான் இன்னொன்று எழுதி வைத்திருக்கிறேன், மோசேனுடைய தாயினுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பெரியது. கடந்த முறை மதர்ஸ் டேல பாஸ்டர் அதை குறித்து பிரசங்கம் கூட பண்ணாங்க. யோகபேத், மோசேனுடைய தாயினுடைய கான்ட்ரிபியூஷனை யோசிச்சு பாருங்க.
அவங்க பெயர் எங்கேயுமே ரொம்ப பெரும்பாலும் இருக்கவே இருக்காது அவங்களுடைய பெயர். ஆனால் மோசேயினுடைய தாய் தன்னுடைய குழந்தையை கொல்வதற்கு இடம் கொடுக்காமல் தன்னால் இயன்று மட்டும் என்ன பண்ணுறா, அந்த குழந்தையை பாதுகாத்து 3 மாதம் ஒழிச்சு வச்சிருக்கிறார். 3 மாதம். அதுக்கு பின்பும் நதியில் போட்டுறணும். அங்கேயும் அவளுடைய எஃபர்ட்டை பாருங்க, ஒரு தாயினுடைய எஃபர்ட்டை பாருங்க. சரி, ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி விடலாம். ஒரு நாணல் பெட்டியை செய்து அதற்குள்ளே மோசையை வைத்து அந்த நாணல் பெட்டியை அனுப்புகிறார். ஆண்டவர் பாருங்க, திருப்பி அந்த குழந்தையை அவளிடத்திலே வர செய்கிறார். பிள்ளை பால் மறக்கும் வரை அவளுடைய கையில் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட அந்த குறுகிய காலத்தில் அவள் மோசேக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ, என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதன் பின்பு மோசே அவ்வளோ பெரிய ஆளாகி மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்துகிற ஒரு தலைவனாக இருக்கிறான்னா அதில் யோகபேத்தினுடைய பங்கு எவ்வளோ பெரியது. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு யோகபேத் மோசையை சரியாக வளர்க்கவில்லை. அது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆண்டவரை குறித்தும் ஜனங்களை குறித்தும் சரியாக கற்றுக் கொடுக்காமல் வளர்த்திருந்தால் மோசே கண்டிப்பாக என்னவா இருக்க மாட்டார் அப்படின்னா, ஜனங்களை வழி நடத்துகிற தலைவனாக இருக்க மாட்டார். மோசே என்ன பண்ணியிருப்பார், பார்வோனுடைய வீட்டில் ஒரு நல்ல ஒரு இளவரசனாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார். ஆனால் யோகபேத்தினுடைய பங்கு பாருங்க. இந்த காலை நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது, உங்களுடைய பங்கு சாதாரணமானது அல்ல. ஒரு ஜெபிக்கிற தாயினுடைய வல்லமை எவ்வளோ பெரியது. வேதத்திலையும் நம்ம நிறையா பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர். ஜான் வெஸ்லியுடைய தாய் நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு எடுத்துக்காட்டு, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. 12 பிள்ளைகள், ஆனால் 12 பிள்ளைகளையும் ஒரே ரூம் தான் அவங்க வீட்டில் 12 பேரையும் படுக்க வைத்து விட்டு அந்த தாய் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்களாம், தலையில் இந்த ஷாலை போட்டுட்டு, அதுதான் அவங்களுக்கு ப்ரேயர் ரூம். நம்மளை போல தனியாக ரூம்லாம் கிடையாது. ஷாலை எடுத்து தலையில் போட்டுப்பாங்க, தலை முழுவதும் மூடி விடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ப்ரேயர் ரூம் ஜான் வில்சனுடைய தாய்க்கு. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையில் எல்லா பிள்ளைகளும் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஜான் வில்சனுடைய தாயார் அப்படி அமர்ந்திருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பார்கள். ஒரே ரூம் தான், ஜெபிப்பதற்கு வேறு இடம்லாம் கிடையாது. ஒரே ரூம் தான், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே ஒரே ரூம் தான். ஆனால் எல்லா பிள்ளைகளும் தூங்க வைத்து விட்டு தலையில் முக்காடு போட்டு கொண்டு அந்த தாய் ஜெபிப்பாங்களாம். அதுதான் அவங்களுடைய ப்ரேயர் ரூம். அந்த ஜெபத்திலும் அந்த வளர்ப்பில் வளர்ந்தவர் தான் ஜான் வெஸ்லி. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் செய்கிற பங்கு உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று உங்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. யோகபேத் நினச்சிருப்பாங்களா மோசே மொத்த ஜனங்களுக்கும் தலைவனை வருவான்னு நினச்சிருப்பாங்களா? நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டேன். எப்படியாவது நம்ம பையனை காப்பாற்றிடணுங்கிறது தான் அந்த அம்மாவனுடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த அம்மாவனுடைய வளர்ப்பு, அவனுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு தலைவனாக மோசையை நிறுத்தியது. அதே போல தான் ஜான் வெஸ்லியுடைய தாயாரும் நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல. பிற்காலத்தில் நம்முடைய மகன் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். தெரியாது, கண்டிப்பாக தெரியாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த தாயினுடைய ஜெபம் அந்த பிள்ளைகளை அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய உயரங்களுக்கோ தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக எப்படி ஆண்டவர் எடுத்து செல்லுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது, பெண்களுடைய பங்களிப்பை ஒரு நாளும் பெண்களாகிய நீங்கள் குறைத்து மதிப்பிட்டவே கூடாது. பெண்களுடைய பங்கு இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் அநேக பெண்கள் வேலைக்கு கூட செல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய பெண்கள் இப்போ நம்ம சர்ச்சிலே பார்த்தோம்னா வேலைக்கு செல்லாதவர்களை விட வேலைக்கு செல்றவங்க தான் அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபேமிலியில் எவ்வளோ முக்கியம். we need to appreciate that. ஒவ்வொரு நாளும் வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து, சமையலிருந்து வீட்டை பார்ப்பதிலிருந்து குடும்ப காரியங்களை பிள்ளைகளை கவனிப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நடத்துகிற பெண்களை we need to appreciate. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹானர் பண்ணணும். தினந்தோறும் பண்ணுறீங்களோ இல்லையோ, தினந்தோறும் பண்ணுறது நல்லது, அவ்வப்பொழுது பண்ணுறது நல்லது. அப்படியெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லைங்கிறதுக்காக தான் ஒரு நாளை வைத்து அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்கள ஹானர் பண்ணுங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. எத்தனை நாள் இரவு நேரத்தில் எல்லாரையும் தூங்க வைத்து விட்டு எவ்வளோ வேலைகளை பார்க்கிறார்கள், எவ்வளவு தூரம் தனிமையில் அவங்க இருந்து ஜெபிக்கிறார்கள். யாருமே பார்க்காத அவங்க மனதில் உள்ள வேதனைகள் எத்தனை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் வைத்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தன்னுடைய சரீரத்தில் பல நேரங்களில் உள்ள பிரச்சனையை வெளியே சொல்வதே இல்லை பெண்கள். இது எல்லாவற்றையும் வைத்து கொண்டு தன் மனதில் உள்ள வேதனைகள், குழப்பங்கள், குடும்ப சூழ்நிலைகள் இது எல்லாவற்றையும் வைத்து கொண்டு தினந்தோறும் அதிகாலையில் இருந்து குடும்ப காரியங்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, இரவு வரை இருந்து எல்லா காரியங்களையும் செய்து
சொல்லும் பொழுது எவ்வளோ பெருசாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த எல்லா பெண்களுக்காக, எல்லா மனைவிக்காக, தாய்க்காக, பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லுங்க. அடுத்ததாக வேகமாக சொல்லுகிறேன். முதலாக சொன்னேன் கிரியேஷன் ஆஃப் த உமன், ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த உமன், மூன்றாவது கேரக்டர் ஆஃப் த உமன். ஒரு பெண்ணுடைய குணாதிசயம் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க அந்த ஒரு வசனத்தை மட்டும். நீதிமொழிகள் 31:30 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீயினுடைய அழகு என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால் அவளுடைய குணாதிசயத்தில் தான் இருக்கிறது. ஆமென். நம்ம நினைத்துக்கொள்கிற பல நேரங்களில் கலராக இருப்பது அழகு, கலராக இல்லைன்னா அழகு இல்லை. அதெல்லாம் தவறாக இந்த உலகம் நமக்கு புகுத்துக்கக்கூடிய தவறான கொள்கைகள். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நம்ம இப்படிலாம் நம்மளை அலங்கரித்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கோங்க, தவறு இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்தால்தான் அழகு என்று இந்த உலகம் சொல்லுகிற காரியங்களை நம்ப வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், ஒரு பெண்ணுக்கு எதுதான் அழகு என்று சொன்னால் அவளுடைய குணாதிசயம் தான் அழகு, அவளுடைய கேரக்டர் தான் அழகு. இப்போ நீங்கள் எல்லாரும், உங்களை பார்க்குற எல்லாரும் நீங்கள் வெளிப்புறத்தில் எவ்வளோ அழகாக இருக்கீங்கிறத, மேபி இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சாரி அழகாக கட்டிட்டு வரீங்க, இன்னைக்கு ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க, அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போதுமே அவங்க மனதில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் எப்போதுமே எல்லாருடைய மனசில் என்ன தெரியுமா இருக்கும், உங்களுடைய கேரக்டர் எப்போதுமே இருக்கும். உங்களுடைய கேரக்டர், நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள் ஜனங்கள் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். உங்களுடைய கேரக்டர் தான். ஏன்னா 1 பேதுரு கூட அந்த அந்த காரியத்தை சொல்ல, அதையும் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3:3. பாருங்க, பேதுரு சொல்றாரு, நீங்க தலையை கட்டி நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டு நிறைய விலை உயர்ந்த ட்ரெஸ்லாம் போடுறீங்க, இது உங்களுக்கு என்ன கிடையாதுங்கிறார் அப்படின்னா, இது உங்களுக்கு அலங்காரமே கிடையாது. ஆனா எது அலங்காரம் சொல்றாரு, அடுத்து வாசிங்க. இதெல்லாம் அழகுதான், ஆனா இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அழிந்து போகக்கூடிய அழகு. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கீங்களா? நம்ம நினச்சிக்கலாம் நம்ம அப்படியே இருக்கணும், ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். 10 வருஷத்துக்கு முன்பாக இருந்தது போல் இன்னைக்கு இருக்க முடியாது. அது அழிந்து போகக்கூடிய அழகு. இன்னும் சொல்ல பாருங்க, இன்னும் 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இதே மாதிரி தான் இருப்பீங்களா? உடம்பு எல்லாம் என்ன பண்ணிடும், சுருங்கி போயிடும். அப்போ இது வெளிப்புறமாக இருப்பது அழிந்து போகக்கூடிய அலங்கரிப்பு, அழகு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. அடுத்து அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கு. அப்போ ஆண்டவர் எதை அழகு என்று சொல்றாருன்னா, நீங்க போடுற ட்ரெஸ்லையோ, நீங்க போடுற ஜுவல்ஸ்லையோ, நீங்க பண்ற அந்த டிசைன்லையோ இல்லை, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதெல்லாம் ஒரு நாள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அழகு என்னன்னு சொல்றாருன்னா, உங்களுடைய கேரக்டர், உங்க மனது, உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழுகிறீர்கள். அது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. ஒரு குடும்பத்துல ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய அழகு என்னன்னா சாந்தம் தான். எல்லா பெண்களும் கவனிங்களே கொஞ்சம். ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அழகு என்னது? எல்லாரும் வாய்த்தேன்னு சொல்லுங்களேன், எல்லா பெண்களும் கொஞ்சம் சத்தமா. சாந்தம், சாந்தம், அமைதல் உள்ள ஆவி. நேற்று நீங்கள் நம்புவீங்களோ மாட்டீங்களோ, நேற்று பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பைபிளை திறந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நான் பார்த்த வசனம் என்னென்னா, அதுலேருந்து நான் பிரசங்கம் எடுக்கலை, ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த வசனம், மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. அது எங்கே இருக்குது? நீதிமொழிகள் 27:14 வாசிங்க. இப்போ தான் ஆண்கள் மூஞ்சில் ஒரு சந்தோஷமே தெரியுது.
27, 14, 15. ஆ 15. அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கம் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது எப்போதும் மழை பெஞ்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நசன்னு இருக்கும், நமக்கு வெளியே போகவே பிடிக்காது. அதே போல் அமைதல் இல்லாத ஒரு பெண் இருக்கிற வீட்டில் அப்படி தான் இருக்குமா. அப்போ ஒரு பெண்ணுக்கு அழகு என்னது அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள், பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் உங்களை அழகாக வச்சுக்கொள்ள முடியுமோ ப்ளசண்ட்டாக வச்சுக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆனால் அதை விட எது முக்கியம் அப்படின்னா உங்களுடைய கேரக்டர். இந்த வசனம் சொல்லுது, ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. இது இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது மெசேஜ் ட்ரான்ஸ்லேட் எப்படி சொல்லியிருக்குது, ஒரு வீட்டில் டேப் இருக்கு இல்லையா, தண்ணி டேப், அதை மூடும் பொழுது லீக் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா, அப்படி லீக் ஆகிட்டே இருக்கும்ல. ஒரு வீட்டில் ஒரு பெண் சண்டை போட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்குமா, அந்த லீக் ஆகிட்டு இருக்கிற ஒரு டேப்பு போல் இருக்குமா. அது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, அதை மாற்றுற வரைக்கும் நமக்கு அது செட்டே ஆகாது, ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பெண்களுக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் அமைதி. அமைதி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அதை ஒரு ஸ்ட்ரென்த்தாக நினச்சிக்கிறோம். அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம சண்டை போடுற ஸ்ட்ரென்த்தாக நினச்சோம். நான் சண்டை போட்டேன்னா என்ன நடந்துடும், இன்றைக்கி வீட்டில் காலையும் நடந்துடும். இல்லை இல்லை இல்லை, அவர் உங்களுக்கு பயந்தோ சரி, இல்லைன்னா விட மாட்டேன்னு நினச்சோ செஞ்சிடலாம், அது வேறு காரியம். ஆனால் ஒரு அமைதி, மன அமைதியும் சாந்தமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதனால் குடும்பத்தில் வரக்கூடிய சமாதானமும் சந்தோஷமும் அது விலையேற பெற்றது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அது விலையேற பெற்ற ஒரு அலங்காரம், ரொம்ப விலையேற பெற்ற ஒரு அலங்காரம். அந்த அமைதல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் குடும்பத்தை ரொம்ப நாள் சந்தோஷமாக எடுத்து செல்லும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு கதை தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கணவன் மனைவி புதியதாக திருமணம் ஆனார்களாம். 75 வருடம் முடிக்கும் பொழுது, அதாவது 50 வருஷம் திருமண வாழ்க்கை, 75 வயது ஆகிறது. அவங்க பிள்ளைகள் எல்லாரும், அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் கேட்குறாங்களாம், எப்படி 50 ஆண்டுகள் இவ்வளோ சந்தோஷமாக சண்டையே போட்டதில்லை, நீங்கள் அம்மாவும் நீங்களோட தாத்தாவும் பாட்டியும் சண்டையே போட்டதில்லை, எப்படி உங்களால் முடியுது, எப்படி இதை செஞ்சீங்க? ஏன்னா எங்கள் எல்லாருடைய குடும்பத்தும் சண்டை நடக்குது, ஆனால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டே நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டாங்களாம். பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அதுக்கு அடுத்து உள்ள பிள்ளைங்க எல்லாரும். உடனே அந்த தாத்தா, இல்லைங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு, நீங்கள் சொல்லியே ஆகணும் கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். சரி பரவாயில்ல சொல்லுவோன்ட்டு அவர் அதுக்கான ரீசனை சொன்னார். எங்களுக்கு திருமணம் ஆனது, திருமணம் ஆகி நானும் உங்கள் பாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹனிமூனுக்காக போனோம். வெளியே போகும்பொழுது அந்த ஹனிமூனுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே அந்த குதிரை சவாரிலாம் நிறையா இருந்துச்சு. சரி அதில் போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நானும் உங்கள் பாட்டி குதிரை சவாரி போனோம். நான் ஒரு குதிரையிலையும் உங்கள் பாட்டி ஒரு குதிரையிலையும் போனோம். அப்படி போகும்பொழுது உங்கள் பாட்டி போன குதிரை என்னாச்சு அப்படின்னா 2-3 டைம், ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா அப்படி ரொம்ப குதிச்சது. உடனே பயந்துட்டு அந்த குதிரை பார்த்து, இது உனக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திருப்பி அதே மாதிரி குதிச்சிருக்கு, இது உனக்கு செகண்ட் வார்னிங் சொல்லியிருக்கிறேன். திருப்பி 3வது முறை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த குதிரை அதே மாதிரி குதிச்சிருக்கு. உடனே ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு கன் எடுத்து என்ன பண்ணிட்டாங்களா, அந்த குதிரையை சுட்டுட்டாங்களாம். உடனே இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு குதிரைனா என்ன தான் பண்ணும், குதிக்க தான் செய்யும், நீ அதை சரியாக நமக்கு ஹேண்டில் பண்ண தரலன்ட்டு அந்த மனையை பார்த்து திட்டினாரா. இவன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, குதிரை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு திட்டின உடனே இது உனக்கு ஃபஸ்ட்டு வார்னிங்னாங்களாம் அந்த அம்மா. அதோட தாத்தா வாயை மூடினவர் தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, வாயை திறக்கவே இல்லை. இந்த கதையை சொன்னாரா. ஸோ அப்படி குடும்பத்தை சண்டை போடாமல் இருந்துடக்கூடாது. நம்ம இது விளையாட்டாக சொல்கிறோம். நிறைய குடும்பத்தில் அப்படி தான் சண்டை இல்லாமல் இருக்குது. அவள் என்ன சொன்னாலும் சரி நம்ம என்ன பண்ணிடுவோம், அமைதியாக போயிடும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். இல்லை அப்படி இல்லை, கணவன் மனைவி 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய மனதில் இருப்பதை சொல்லக்கூடிய ஸ்பேஸ் இருக்கணும், சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்கே இருக்கணும். கணவன் மனசில் இருக்க சொல்லும் போது மனைவி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும், மனைவி மனதில் இருப்பதை சொல்லும் பொழுது கணவன் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும். 2 பேரும் தங்களுடைய இருதயத்தில் உள்ளதை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம குடும்பத்தில் வச்சுருக்கிறோமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வேகமாக சொல்லுகிறேன். 4வதாக எ காலிங் ஆஃப் எ உமன், ஒரு பெண்ணினுடைய அழைப்பு, ஒரு பெண்ணினுடைய அழைப்பு.
இன்னொரு 5 நிமிடம் தான் இருக்குது, நமக்கு வேகமாக சொல்லுகிறேன். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அழைப்பை நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சாதாரணமாக நினைத்து விடவே கூடாது. கடந்த வாரத்தில் லாஸ்ட் 2 டேஸாக அதிகாலை ஜெபத்தில் என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் திருப்பி தர காரியம் அதுதான். மீண்டும் நான் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். உங்களை குறித்த தேவ திட்டம் மிகப்பெரியது. டோன்ட் செட்டில் ஃபார் டெம்பரரி திங்ஸ். நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு. ஆனால் சாத்தான் என்ன செய்வான்னா பல நேரத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வைத்தோ, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வைத்தோ, உங்கள் பலவீனத்தை வைத்தோ, ஒரு சோர்வை வைத்தோ உங்களை ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளாக அடைக்க சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா முயற்சி செய்வான். ஆனால் பெண்களை குறித்து தேவ திட்டம் மிகப்பெரியது. எத்தனையோ பெண்களை பார்க்குறோம். தெபோராளை பார்க்கிறோம். நம்ம ஜெபத்தில் பார்த்தது போல தெபோராள் ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்துகிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். எஸ்தர் ஒரு பெரிய தேசத்திற்காக, ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். இப்படி எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். நான் ஏன் குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன்னா, பெண்களை சாத்தான் ஈஸியாக என்ன பண்ணிடுவான்னா இந்த வலைக்குள் உள்ள வச்சிடும். அந்த சின்ன வட்டத்துக்குள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்திடணும். பிள்ளைங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதோடு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு, அதெல்லாம் நல்லா பண்ணம்மா, பிள்ளைங்க நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தம்மா, இதோடு வாழ்க்கை முடிந்தது என்று அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. அதில் குறிப்பாக பெண்களை பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுவானா. நீங்கள் அந்த சின்ன வட்டத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடாதுங்க. என்னுடைய இருதயத்திலிருந்து வேதனையோடு நான் சொல்கிற ஒரு காரியம், ஆண்டவர் இதில் கேளுங்க. ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன்னா என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் என்ன? எஸ்தர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா என் மூலமாக ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய வாலிப வயதில் இருக்கிற எஸ்தர் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டா. ஆனால் ஆண்டவர் அவள் மூலமாக வைத்திருந்த திட்டம் ரொம்ப பெருசு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வயதானாலும் சரி, நீங்கள் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்க்கையை முடித்து விடாதீங்க. போன வாரம் நான் ஜெபத்தில் கூட சொன்னேன், போன வாரம் பிரசங்கத்தில் கூட சொன்னேன். அந்த பெகி ஸ்மித், கிறிஸ்டியன் ஸ்மித் 2 பாட்டி, அவங்க என்னுடைய வாழ்க்கையே முடிய போகுதுன்னு கொஞ்ச நாள் உலகத்தில் இருக்க போகிறோன்னு அவங்க செட்டில் ஆகலை. அந்த 2 பாட்டியும் ஆண்டவரை எங்களை இந்த ஸ்காட்லாண்டில் வைத்திருக்கிறேன்னா நாங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோன்னா எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோன்னு அவங்களுடைய வட்டத்தை அவங்க தேச அளவுக்கு பெருசாக பார்த்தாங்க. நம்ம வட்டத்தை வீட்டோடு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சுருக்கிடக்கூடாது. உங்கள் கண்கள் வீட்டோடு சுருங்கிடக்கூடாது. உங்கள் கண்களை விரித்து பாருங்கள். உங்களுடைய வட்டத்தை பெருசாக்கி உங்களுடைய சர்க்கிளை, உங்களுடைய காலிங்க பாருங்கள். ஆண்டவரே, நான் இருப்பதற்கான நோக்கம் என்ன? நீங்கள் எத்தனை வயசானாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது அதுதான். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்குறது அதுதான். ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு செய்ய வச்சிருக்கிறதுக்கு நானே ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, தடையாக இருந்துடக்கூடாது. என்னை சுற்றியுள்ள காரியங்கள், என் குடும்பம், என்னுடைய வீடு, இந்த காரியங்கள் என்னை என்ன பண்ணிடக்கூடாது, தடுத்து நிறுத்தி விடக்கூடாது. ஈவன் என்னுடைய ஊழியமே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடை இருந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறதை செய்வதற்கு பெண்களாகிய நீங்கள் அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால் உங்களுடைய காலிங், உங்களுடைய அழைப்பு மிகப்பெரியது. நான் அழைப்புன்னு சொன்ன உடனே எல்லாரும் முழு நேர ஊழியத்தை குறித்து சொல்லலை, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறோம், எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் எல்லா பெண்களும் ஆண்டவரில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ கிருபை பெற்றவளே வாழ்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா உனக்குள்ளாக பிறக்க போகிறான்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரே குழப்பம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்குன்னு கேட்டா, ஆனால் எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக மரியாள்னு சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, நீ என்ன சொல்லுகிறீரோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு எல்லா பெண்களுக்கு நான் சொல்றது, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்கும், என் மூலமாக இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், என் மூலமாக நான் எப்படி இவ்வளோ ஊழியங்களை செய்ய முடியும், நான் எப்படி இங்கே பகுதிக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும், இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியே அல்ல. ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை என்று மரியாள் சொன்னது போல என்னங்க வச்சிருக்கிறீர், இந்த சூரப்பேட்டில் வச்சிருக்கிறீர், இந்த சபையில் வச்சிருக்கிறீர், இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறீர், என்னை எங்கே வச்சிருக்கிறீரோ
ஆண்டவரே என் மூலமாக நீர் எங்கள் பகுதிகளில் என் மூலமாக எனக்கு நீர் தந்த தாளந்தின் மூலமாக நீர் என்னெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதையெல்லாம் செய்வதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன். இந்த சிறிய வட்டத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா முடித்து விடக்கூடாது, சுருக்கி விடக்கூடாது. இது என்னுடைய ஆதங்கமும் கூட. எல்லா பெண்களும் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 5வதாக செலிப்ரேட் அவர் உமன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த எல்லா பெண்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களை செலிப்ரேட் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்குமா, ஒரு பெண் உண்டுன்னு சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 31 வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிப்போம். நீதிமொழிகள் 31 28 29 வாசிங்க. நீதிமொழிகள் 31 28 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்பார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். இன்னைக்கு எல்லா நாளும் பண்ணுறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை செலிப்ரேட் பண்ணுங்கள். பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்கள். 28 சொல்லப்பட்டது போல அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்பார்கள். யூ ஆர் எ பிளெஸ்ஸட் உமன். அதுதான் அதுக்கு அர்த்தம். பாக்கியவதி என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவதின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க பெண்களை பார்த்து எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் பாக்கியவதி. பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் பெற்றோரை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதே போல் கணவன்மார் எல்லாரும் சொல்லுங்கள். நிறைய பேர் குணசாலியாக இருக்கலாம், ஆனால் யூ ஆர் த பெஸ்ட். சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி ஃபேமிலியாகவே இல்லை. எனக்கு அதுதான் வருத்தம். 1 2 3 4 பேர் தான் ஃபேமிலியாக இருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க உங்கள் மனைவி இருந்தால் சொல்லுங்கள், யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. நான் சொன்னதுக்காக அல்ல, உண்மையிலே உங்கள் மனசு இருந்தேன்னு சொல்கிறீங்க எல்லாரும். வீட்டில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் போய் சொல்லுங்கள். அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, ஆனால் நீயும் அவர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறோன்னா மேற்பட்டவர். உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை, உங்கள் மனைவியை, உங்கள் தாயை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்ரிஷியேட் தம். அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்கள். அவங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்ததுக்காக சந்தோஷத்தோடு அவங்களை என்ன பண்ணுங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18 22 வாசிங்க. நீதிமொழிகள் 18 22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதே போல நீதிமொழிகள் 19 14 வாசிருங்க. வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் இயவு. நல்லா பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொத்தை என்ன பண்ணிடலான்னா பெற்றோர் பிள்ளைகள் கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு நீங்கள் வீடு முழுவதும் நிறைய வீடு வாங்கி எல்லாருக்கும் சேர்த்து பிள்ளைங்கள்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் எதை கொடுக்க முடியாது அப்படின்னா, ஒரு புத்தியுள்ள மனைவியை உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொடுக்க முடியாது, உங்களுக்கும் கிடைக்காது. அதை யார் தான் கொடுக்கணும் அப்படின்னா, புத்தியுள்ள மனைவியோ சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் அருளும் ஈவு. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு வைஸ் உமன், இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். தேவன் தருகிற பரிசு. பெண்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த பரிசு, தேவன் தருகிற கிருபை. ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, உங்கள் மனைவி தான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற கிருபையின் அளவுகோல். இது நானே யோசித்து போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் உமன்ஸ் டேக்கு நான் சொன்னது, ஆண்டவர் என் மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கார் எப்படி தெரியும்? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மனைவி தான் அதுக்கான அளவுகோல். அதனால் ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை, ஆண்டவர் தந்த ஈவு, நம்ம வாழ்க்கையில் தேவன் தந்த மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், தாய், இவங்கெல்லாம் தேவன் நமக்கு தந்த ஈவு. நம்முடைய சகோதரிகள், இதெல்லாம் தேவன் தந்த ஈவு. அப்ரிஷியேட் தம். பிள்ளைங்க, உங்கள் தாயை பாக்கியவதி, உங்கள் தாய்க்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நல்ல மாமா, பெஸ்ட் மாமா எங்களுக்கு இருக்கிறதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்கள். எல்லா ஆண்களும் உங்கள் மனைவியின் இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியாக, நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஹோம் மேக்கராக, நம்ம வீட்டை பார்ப்பதற்காக உனக்கு நன்றி அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நேரம் கிடைச்சா நீங்கள் அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரம் ஆகிவிட்டது. எல்லா இருக்கடங்களை எளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லா இருக்கடங்களை எளிமை நின்று ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சபையில் இருக்கிற எல்லா பெண்களுக்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்பா, நீர் தந்த பெண்களுக்காக, எங்கள் சபையில் ஊழியத்தில் அப்பா தலைவர்களாக நீர் ஏற்படுத்தின எல்லா பெண்களுக்காக
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை தந்து ஆண்டவரே, அவங்களுடைய பங்கு குடும்பத்தில் எவ்வளவு விலையேற பெற்றது. ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு குழந்தையாக, சகோதரியாக ஆண்டவரே, ஒரு பெண்ணுடைய பங்களிப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்த, எங்களை சுற்றி எங்கள் சபையிலும் சமுதாயத்தில் எங்கள் வீட்டிலும் தந்த எல்லா பெண்களுக்காக அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி பலிகளை எடுக்கிறோம். அவங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த இந்த ஈவுக்காக, நீர் தந்த கிஃப்ட்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்ததை சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாங்கள் அப்ரிஷியேட் பண்ண, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பா, எங்கள் சபையில் உள்ள எல்லா பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் அவைகள் மிகப்பெரியவைகள். உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள், இந்த வருஷம் தேவன் தந்த வார்த்தை எல்லா பெண்களுக்கும் அதை அறிக்கையாக விசுவாசத்தோடு நான் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் நீர் நினைத்திருக்கிற நினைவுகள் ஆண்டவரே அது மிகப்பெரியவைகள் அப்பா. ஆண்டவரே, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாக அவங்களுடைய சிந்தையை சாத்தான் சுருக்கி விடாதபடிக்கு, சாத்தான் ஆளுகை செய்யாதபடிக்கு அப்பா நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நினைவுகள் அப்பா, நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா பிளான்ஸ் அண்ட் பர்பஸ் அது மிகப்பெரியது ஆண்டவரே. இந்த ஆண்டில் உமது பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவர்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் மூலமாக ஒரு தெபோராளை போல, எஸ்தரை போல, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு மரியாளை போல அப்பா உமது பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. சபையில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக என் தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம், எல்லாரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம்ப்பா. எல்லாரோடும் உங்களுடைய கிருபை இருந்து வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.